Okay. So, the next sutram that we have to see, இது வரைக்கும் படிச்சேன் நீங்க. உரன்றப்பரக நம்ம போன கிளாஸ்ல we saw உரன்றப்பரக. உஹு அன் ரப்பரக அது பார்த்தோம், குணசந்தியோட வருது. ஸோ அதுக்கு அடுத்த சூத்திரம், I hope all of you have the book. The next sutram is lopaha shakalyasya. Okay. Lopaha shakalyasya நம்பர் பார்த்துக்கணும், 8319. ஓகே, பிகாஸ் இந்த நம்பர்னால நம்மளுக்கு அடுத்த சூத்திரமும் நம்ம பார்க்கணும், அதனால தான். See the number of the sutram. Lopaha shakalyasya 8.3.19. Yeah, please mute la போங்கம்மா. ஜாயின் பண்ணவா ப்ளீஸ் மியூட்ல போங்க. ஸோ லோபக சாக்கல்யஸ்ய. இப்போ சாக்கல்யர் அப்படிங்கிறவர் வந்து இஸ் ஆல்சோ அ கிராமரியன். ஓகே, இப்போ சாக்கல்ய வந்து ஒரு கிராமரியன். இப்போ எதனால வந்து லோபக சாக்கல்யஸ்யன்னு போடுறா ஏன் அப்படின்னா, திஸ் பாணினி ஹஸ் நாட் ரிட்டன், பட் சாக்கல்யரோடும் மத்தப்படி, மத்தம்னா என்னன்னா போன கிளாஸ்ல கூட இங்க சொன்னேன்னா எங்க சொன்னேன்னு தெரியல. மத்தம்னா ஒப்பீனியன். ஓகே, மத்தம் இஸ் நத்திங் பட் ஒப்பீனியன். இப்ப சாக்கல்யரோட ஒப்பீனியன்ல he says this is லோபக. எது எப்ப லோப்பாகும்? அவரண பூர்வயோகோ பதாந்தயோகோ. I hope all of you have the book, otherwise I will share the book. Because நான் ஏன் புக்கு ஷேர் பண்ணலைன்னா I will write and show. அதுக்கு இருக்கா, புக் இருக்கா? இருக்க மாட்டா. ஓகே, ஸோ அவரண பூர்வயோகோ பதாந்தயோகோ யவலோகோ லோபக வா அஷீபரே. நல்லா பாருங்க. இப்போ how that சூத்திரம் is that அவரண பூர்வயோகோ அவரணமா இருக்கு, முன்னாடி அவரணம் வருது. அவரணத்துக்கு அப்புறமா வந்து பதாந்தத்துல, ஓகே, பதம். see the நிமித் கண்டிஷன்ஸ் பாருங்க. பதம் அது பதமா இருக்கணும். ஓகே, இந்த ரெண்டும் பின்னாடி வந்ததுன்னா, அதுக்கு முன்னாடி அவரணம் ஆல முடியறதா இருந்ததுன்னா அது லோபக வா. வா போடுற, வானா என்ன நான் சொல்லியிருக்கேன், or it can be or it need not be. ஓகே, அப்போ பதாந்தத்துல இருக்கிறது அஷி பரே. அஷினா என்ன? பிரத்யாஹாரா. அஷ் பிரத்யாஹாரானா அகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஷகாரா வரைக்கும். ஸோ ஐவுன்னு ருலுக்கு ஏவோங்க ஐவோச் ஹயவரட் லன் யமங்கணனம் ஜபை கடதஷ் ஜபகடதஷ். ஸோ ஆல் த ஸ்வராட்சராஸ் அண்ட் த மிருது வியஞ்சனானி. ஓகே, அப்ப எது இல்லை இதுல? கர்க்கஷ வியஞ்சனானி இல்லை. ஸோ இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இந்த சூத்திரத்துல. ஸோ எதனாலனா, இப்போ நம்ம ஹரே பிளஸ் இஹ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். புரியுறதா? இந்த சூத்திரத்தோட அர்த்தம் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி அவரணம், ஓகே, இருந்து பின்னாடி வந்து அது பதாந்தமாவும் இருந்து அதுல லோப்ப வந்ததுன்னா அஷி பறை, பின்னாடி அஷி இருக்கணும். நிமித்தம் வந்து அஷ் பிரத்யாகாரம் இருந்ததுன்னா it can be a lopam, but it is va. It need be, need not be. There can be two forms of writing it.
ஓகே ஓகே, I'll just write and show you. இதுக்கு அடுத்த சூத்திரத்திலேயே அது கொடுத்திருக்கா. இது நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அதாவது என்ன சொல்ல, நம்ம வந்து இது ஏச்சோ அயவாயால வரும் அது. Yeah. இப்போ ஹரே பிளஸ் இஹ. ஓகே, இப்ப எப்படி வருது அது? ஹரே பிளஸ் இஹ, இல்லைன்னா வனே பிளஸ் இதி. இப்ப இதுல வந்து ஏகாரம் ஃபாலோடு பை அச்சு. ஸோ ஏச்சோ அயவாயாக வந்ததுன்னா இட் வில் பி ஹர. கரெக்டா? ஏகாரஸ்ய ஸ்தானே ஐ வரும் இல்லையா? ஹரேங்கிறது எப்படி வரும்? அகாரா அகாரா ரேஃபா ஏகாரா. கரெக்டா? இதுதான் பிளஸ் ஈக. சோ இதுல ஏகாரா ஃபாலோடு பை அச், ஏச்சோ அயவாயாவக. அப்போ இந்த ஏயோட ஸ்தானத்துல என்ன வரும்? நம்மளுக்கு தெரியும், யகாரா வரும். ஓகே, சோ நம்ம எப்படி அதை பண்ணுவோம்? ஹர ஈக, நம்ம ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஈக. அப்ப எப்படி வரும்னா ஹர வனே பிளஸ் இதி, ஹர பிளஸ் இஹ. இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணும்பொழுது ஹரை ஹரை பிளஸ் இஹ அப்படி பண்ணுவோம். கரெக்டா? அப்போ இந்த யகாரஸ்ய லோப வந்ததுன்னா ஹர பிளஸ், சாரி, no plus will be there. Hara iha. We can also say this, or we can also say vana iti. There is another form, vana iti. So two forms. ஒரு ஃபார்ம் வந்து ஷாக்கல்யஸ்ய லோபக. ஷாக்கல்யரோட லோபங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா இது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஏச்சோயவாய மட்டும்தான் படிக்கணும். இது பின்னாடி நம்ம வந்து போ அபோ போ அகோ அப்படின்லாம் படிப்போம். நம்ம ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேவாகா, நம்ம வந்து முன்னாடி தேவாகா கச்சந்தி, அதுல வரும்பொழுது தேவா கச்சந்தி, அந்த விசர்கசிய லோப்ப வரும். அப்ப அதுவுமே இந்த சாக்கல்யரோட மதப்படிதான் வரும். அதை நம்ம விசர்க சந்தி படிக்கும் போது பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து இது மட்டும் தெரிஞ்சுப்போம். There are two forms, ஹர இஹ, இல்லைன்னா ஹர இஹ. இது கிளியர் ஆச்சா? இப்ப துவௌ அத்ர, ஒரு நிமிஷம். துவௌ பிளஸ் அத்ர எப்படி வரும்? துவாவ் வத்ர. கரெக்டா? ஔ will become ஆவ் இதுல வந்து. சோ லோப சாக்கல்யஸ்ய படி பார்த்தோம்னா இட் கேன் பி துவா அத்ர. the yakara and vakara can be lopa. That is what shakalya sya lopa ங்கிற சூத்திரம் says.
ஓகேவா? மத்த இது த்வௌ பிளஸ் அத்திர த்வாத் அத்திர வந்து அயாதி சந்தியா எச்சோய ஆமாமா, இல்லையா எல்லாமே மத்த? அயாதியில தான் ஆஹா. வருது. அப்புறம் அதுல இருந்து வருதுதான் அந்த சாக்கல்யச லோபக வந்து அந்த யாரா லாவா வந்து யாவும் யாவும் வாவும். யாவும் வாவும். ஓ, ஓகே ஓகே. இப்ப விஷ்ணு இதி, விஷ்ணவிதி, அப்ப அதுல போட்டானா விஷ்ண இதி. ஓ, அப்ப புரியுதா? அந்த யாவும் வாவும் லோபமாவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு கரெக்ட். அர்த்தமாயிடும். அதுதானே ஓகே ஓகே. சூத்திரம் சொல்றது. இல்ல சூத்திரம் நீங்க வந்து அந்த அவர்ண பூர்வத்துல வந்து அவர்ண பதாந்தே யவரால அது அது அப்ப அது யாவ, என்னது? பதாந்தத்துல யாவ, அதுதானே. யாவா தானே மாதா? ஓகே, நான் ரால ஐடியா. ஓகே மாதா. யாவும் வாவும் தாமா. ஓகே எவையோகோ. ஓகே மாதா. சூத்திரத்தோட விற்த்திய படிங்கோ, படிங்கோ, நீங்களே படிங்கோ அந்த விற்த்திய. நான் படிச்சு காமிச்ச விற்த்திய. அவர்ண பூர்வயோகோ பதாந்தயோகோ அய அயவயோகோ எவையோகோ, எவையோகோ, யவயோகோ லோபக எவையுனுடைய, யாவுடைய, யவயோகோ லோபக மாதா. சஷ்டி த்விவச்சனம். ஓகே. ஓகே மாதா. ம் ஓகே. சோ யவயோகோ. சோ ஓகே. யவயோகோ. யவ்ங்கிறதுக்கு சஷ்டி த்விவச்சனம் யவயோகோ. ஓகே, அதனுடைய லோபமாகும். வா, வா எதனால போடுறோம்? ஆப்ஷனலி. ஆப்ஷன். நான் நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கேன், when va நீங்க is written விகல்ப் without என்னன்னு சொல்லிருக்கீங்க. bracket it is optional. When va is written within bracket it is vartikam. விகல்ப் வார்த்திகம். இந்த ரெண்டு மட்டும் மறக்க கூடாது. வான்னு சமஸ்கிருதத்துல எழுதும்பொழுது வித்தவுட் பிராக்கெட்னா அது ஆப்ஷனல், வித் பிராக்கெட்னா அது வார்த்திகம். வார்த்திகம். ஓகே மாதா. ஓகே. மாதா. இப்ப எவரிபடி கிளியர் ஆமா இதுல? ஏன்னா இத சார்ந்து நம்ம அடுத்த ஒரு சூத்திரம் பார்க்க போறோம். வாட் இஸ் த நெக்ஸ்ட் சூத்திரம்? படிங்கோ. Come on, what is the next சூத்திரம்? பூர்வாத்ர சித்தம்னு போட்டு. பூர்வத்ரா சித்தம். அததான். இப்போ பூர்வத்ரா சித்தம் அப்படிங்கிற சூத்திரம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, பூர்வத்ர அசித்தம். நல்லா பார்த்துக்கோங்க. பூர்வத்ர, அது இந்த சூத்திரத்தோடு சேர்த்து படிச்சாதான் அது நம்மளுக்கு புரியும். இப்போ லோபா சாக்கல்யசல நம்ம பார்த்தோம். யகார வகாரஸ்ய லோபக, அஷி பரே, பின்னாடி அஷி இருக்கணும், பதாந்தத்துல இருக்கணும், பூர்வத்துல ஆ இருக்கணும். ஆனா ஆவும் இருக்கலாம், ஆவும் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஓகே. சோ அதுதான் இப்போ வந்து பூர்வத்ரா சித்தம் அப்படின்னா அதாவது இப்போ ஒரு பாணினியோட கிராமர்ல பூர்வத்ரா சித்தம் இஸ் அன் அதிகாரம். ஓகே, இட் இஸ் அன் அதிகார சூத்திரம். லோப சாக்கல்யஸ்ய இஸ் அ விதி சூத்திரம். நம்ம ஒவ்வொரு சூத்திரமும் பண்ணும்போது அது பரிபாஷா சூத்திரமா இந்த சூத்திரமானு பார்க்கும்போது லோப சாக்கல்யஸ்ய வந்து விதி சூத்திரம். வேற பூர்வத்ரா சித்தம் இஸ் அ அதிகார சூத்திரம். இப்ப அதிகார சூத்திரம் அப்படின்னா தட் இஸ் அன் அதிகாரம், that is a chapter, அது that is it has got all the rights அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அது வந்து 8.2.1 கரெக்டா? சூத்திரம் நம்பர் கரெக்டாமா? பிகாஸ் ஐ எம் நாட் சீயிங் தி ஸ்கிரீன். சரி, இப்போ 1.1 அதாவது ஏகம் ஃபர்ஸ்ட் சூத்திரம் வந்து பாணினியோட அஷ்டாத்தியாயில இட் இஸ் விருத்திராதைச் தானே இல்லையா? விருத்திராதைச் இஸ் த ஃபர்ஸ்ட் சூத்திரம். ஸோ ஃபர்ஸ்ட் சூத்திரம் வந்து விருத்திராதைச், அதுல இருந்து ஆரம்பிச்சு 8.1.74. ஓகே,
நல்லா பாருங்க 8.1.74 I'm writing in this also and I'm writing in this. Okay. 8th அதாவது முதல் சூத்திரம் 1.1.1 ஆரம்பத்துல இருந்து அஷ்டா, இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அஷ்டாத்தியாயி இருக்குன்னுட்டு. அஷ்டாத்தியாயி இஸ் அஷ்டானாம் அத்தியானானா சமாஹாரக. நம்ம இதுல கூட பார்த்துருக்கோம் சமாசத்துல 8 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு சாப்டர்லயும் 4 பாதம் இருக்கு அஷ்டாத்தியாயி. இப்போ ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 4 பாதம், செகண்ட் சாப்டர்ல அந்த மாதிரி 4 பாதம். அப்போ 8.1.74. அதனாலதான் சபாத சப்தாத்தியாயி அப்படின்னு சொல்லுது. சப்தாத்தியாயின்னு என்னது? சப்த அத்தியாயம். இப்ப 7 அத்தியாயம்ஸும் முடிஞ்சு போயிடுறது. அப்புறமா ஒரு சபாதனா என்ன? பாதேன சக பகுவிரி சமாஜ் ச லக்ஷ்மண லக்ஷ்மணேன சக. ஓகே, சகபூர்வ பகுவிரி அது. அப்ப சபாத அப்படின்னா ஒரு பாதம். சபாத அஷ்டவாதனம். சபாத அஷ்டவாதனம்னா என்னது? 8:15 நம்ம படிச்சிருக்கோம் அது கிளாக் படிக்கும் போது. சோ சபாத சப்தாத்தியாயி பிரதி. அப்ப இதுல இது வரைக்கும் இருக்கு. அதாவது 7 சாப்டர் ஃபுல்லா இருக்கு. 8th சாப்டர்ல the first பாதம் is there which has got 74 சூத்திரம்ஸ். இப்போ இது 1.1.1ல இருந்து ஓகே 7ல எத்தனை சூத்திரம்ஸ் இருக்கோ இவ்வளவும் இருக்கு. So it is still 8.1.74. They all come under one category. அடுத்தது 8.2.1ல இருந்து 8.4.67 the last sutram of Ashtadhyayi வரைக்கும் they come under one category. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7th chapter full முடிச்சிட்டு 8th chapter first பாதம் வரைக்கும் they all come under one category. ஓகே, இப்போ அப்புறம் 8.2.1ல இருந்து 8.4.67 that is அது they all come under one category. பூர்வத்ர அசித்தம் அப்படின்னு 8.2.1 சொல்றது. என்னது? பூர்வம் இருக்கிற சூத்திரத்தை இதுக்கு it is not valid. இப்ப எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, I'll just show you, write and show you. இப்போ இது புரிஞ்சுதா? The components சபாத சப்தாத்தியாயி பிரதி அஷ்டா. அந்த இது what is the விருத்தி படிங்கோ. பூர்வத்ரா சித்தத்தோட விருத்தி. சபாத சப்தாத்தியாயீம் பிரதி திரிபாத்யா சித்தா திரிபாத்யாமபி பூர்வம் பிரதி பரம் சாஸ்திரமசித்தம். அசித்தம். இப்போ அசித்தம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? 1.1.1 to 8.1.74 இதெல்லாம் ஒண்ணு. ஓகே, இங்க நல்லா கவனிங்கோ. 8.2.1ல இருந்து 8.4.67 இதெல்லாம் ஒண்ணு. This is called சபாத சப்தாத்தியாயி. This is called திரிபாதி. Okay, so சபாத சப்தாத்தியாயி. இது திரிபாதி. இப்போ இதுக்குள்ள என்ன வேணாலும் போய்க்கலாம். நீங்க 4வது அதே சாப்டர்ல இருந்து 1வது சாப்டர் போய்க்கலாம்,
7வது சாப்டர்ல இருந்து 1வது போய்க்கலாம், 1வதுல இருந்து 7வது போய்க்கலாம். ஓகே, எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். there is no rule. இது வந்து சித்தம். சித்தம்னா it is all valid. You can do anything. Any operation can be performed. ஆனா இங்க இருந்து நீங்க இங்க this there is a wall in between these two. திரிபாதிக்கும் சபாத சப்தாத்தியாயிக்கு நடுவுல ஒரு வால் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப இந்த வால் என்ன எப்படின்னா இங்க இருந்து இப்படி போக முடியும். This is a one way traffic மாதிரி இப்படி போக முடியும். ஆனா இங்க இருந்து இப்படி வர முடியாது. யூ cannot come. புரியுறதா? நீங்க முதல்ல 7th அத்தியாயத்துல இருக்கிற ஒரு சூத்திரத்தை பண்ணிட்டு அப்புறமா நீங்க 8th அத்தியாயத்துக்கு நீங்க போலாம். ஆனா 8.2.1க்கு அப்புறம் ஏதாவது பண்ணிட்டு யூ cannot come back to 7th. இப்ப நம்ம பண்றோம் இல்லையா? இப்ப நம்ம சந்தி காரியம் பண்ணும் பொழுது நம்ம முதல்ல என்ன பண்றோம்? நம்ம ஒரு இது பண்ணும் பொழுது சந்தி பண்ணும் பொழுது முதல்ல நம்ம ஸ்தோஹோஸ்சுனாஸ்சு அந்த சந்தி பண்ணுவோம். பண்ணும் பொழுது முதல்ல தகாரம் சகாரம் பண்ணுவோம். முதல்ல அதை தகாரமா மாத்துவோம். அப்புறமா இதை மாத்திட்டு அப்புறமா பண்ணுவோம். சத்து சித்து அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. So, but let us not go into the detail of that. இதோட கான்செப்ட் மட்டும் நம்ம புரிஞ்சுப்போம். So 8.21 is Tripadi. From Sapada Saptadhyayi, you can go to Tripadi. But from Tripadi, you cannot go to Sapada Saptadhyayi. Even Tripadiல கூட 8.2.1 இதுல இருந்து இந்த சூத்திரம்ல இருந்து you can go to 8.2.5. okay, but 8.2.5க்கு போயிட்டேன்னா you can't come to 8.2.4. எல்லாமே ஒவ்வொரு வால். புரியுறதா? 8.2.5 இருக்குன்னா அதுக்கும் 8.3.4க்கும் ஒரு வால். இப்போ 8.3.13க்கு ஒரு வால். அதாவது வித்தின் திரிபாதி again you can only go like this. You cannot come like this. Are you able to get it now? I repeat, சபாத சப்தாத்தியாயிலிருந்து திரிபாதிக்கு போலாம். திரிபாதியிலிருந்து you cannot return to சபாத சப்தாத்தியாயி. The sutra order, you cannot come. அதே மாதிரி திரிபாதியில ஃப்ரண்ட்ல தான் போலாம். 8.2.1 இருக்குன்னா 8.2.2ல இருந்து 4க்கு போலாம். ஆனா 4ல இருந்து 3க்கு வர முடியாது. எவ்ரிதிங் ஹாஸ் அ வால். இது வந்து முன்னாடி இருக்கிறது அசித்தம். அசித்தம்னா it is not valid. It cannot be done. Understand the meaning of what is Purvatra Siddham? Any doubt? You ask me, we'll do an example. Doubt இருக்கமா? இந்த பூர்வத்ரா சித்தம்னா என்ன சொல்றீங்க மாதா? அதோட பூர்வத்துல இருக்கிறது அசித்தமா ஆயிடுறது. ஓகேமா. பூர்வத்துல இருக்கிறது இஸ் இன்வாலிட். ஓகே, எது வரைக்கும் வேலிட்? சூத்திரம் நம்பர் 1ல இருந்து சூத்திரம் நம்பர் 8.1.74 வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வந்துக்கலாம். நீங்க நான் இந்த சூத்திரம் பண்றேன் இந்த சூத்திரம் பண்றேன்னு நீங்க போயிட்டு வந்துக்கலாம். ஆனா once you go to 8.2.1 you cannot come back to 7th chapter. ஓகே. 8.2.1ல இருந்து 8.4.67 கடைசி சூத்திரம் வரைக்குமே you can only go forward, you cannot come backward. So பூர்வத்துல இருக்கிறது அசித்தமா இருக்கு. ஆமாட்டா. ஓகே. Understood? Yes, Mata. Is it clear to everybody? புரியுது. Okay. இப்போ இந்த நம்ம இப்ப பண்ணினோம் இல்லையா ஒரு லோபக சாக்கல்யஸ்ய அப்படின்னுட்டு யகார வகார லோபக நம்ம பண்ணினோம். இப்ப நம்ம யகார வகார லோப நம்ம பண்ணினோம். இப்போ ஹரே பிளஸ் இஹ நம்ம என்ன பண்ணோம்? ஹர இஹ.
இது ஒரு ஃபார்ம். ஹர இஹ இது யகாரத்த லோப. யகார லோபத்துல யகாரம் லோபம் ஆயிடுத்து. அப்ப ஹர இஹ வந்து. ஓகே, இப்ப நம்ம எந்த சூத்திரம் வச்சு ஹர இஹ பண்ணினோம்? வாட் இஸ் த சூத்திரம்? நம்பர் என்ன? 8.3.19. கரெக்டா? லோபக சாக்கல்ய Yes, செயல Mata. தானே இதை பண்ணினோம். ஆமா மாதா. சரி, இப்போ இங்க என்ன என்ன நிமித்தம் இருக்கு? இங்க ஹராங்கிறது என்னது? அகாரத்துல முடியறதா? ஆமா மாதா. இஹங்கிறது இக்காரத்துல ஆரம்பிக்கிறதா? சோ ஆ பிளஸ் இ என்ன சந்தி வரலாம் இங்க? முன்னாடிதான் ஆ பிளஸ் இ. என்னமாச்சு? மாதா குணசந்தி மாதா. ஓகே, அப்ப ஏன் இங்க குணசந்தி பண்ண முடியாது? அந்த திரிபாதியில இருக்கு அந்த. இதுதான் குணசந்தியோட சூத்திரம் என்ன? அதே குணக அடுத்த ஆத் குணகோட சூத்திரம் என்ன? 6. ஆத் குணகோட சூத்திரம் என்ன? 6.1.67 மாதா. ஓகே, so is it possible to do? இல்ல மாதா. so 8.3.19 சூத்திரத்துக்கு நம்ம வந்துட்டோம். லோபக சாக்கல்யஸ்ய. so மறுபடியும் we cannot do ஆத் குணக. புரியுதாமா? எஸ் மாதா. இதுதான் பூர்வத்ரா சித்தத்தோட அடிப்படை. இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் இந்த சூத்திரம் பண்ணியாச்சு முன்னாடியே. பின்னாடி வந்து நான் 8.3ல இருக்கிற லோப சாக்கல்ய சூத்திரத்தை நான் பண்ணிட்டேன். அதனால நான் மறுபடியும் குணசந்திக்கு நான் போக முடியாது. அதனாலதான் நம்ம மனசுல ஏது இந்த குணசந்தியா நான் பண்ணலாமேன்னா பண்ண முடியாது. ஓகே, இஸ் எவ்ரிபடி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இது வந்து 1.1.2 இல்லைன்னா அந்த ஆத் குணக எடுக்கணுமா மாதா? 1.1 எங்கம்மா வந்தது இங்க? இல்ல அதே குணகோடது அதே எடுக்கணுமா? குணக இஸ் a சஞ்ஞா சூத்திரம். ஆத் குணக இஸ் a விதி சூத்திரம். ஆத் குண வச்சுதான் நம்ம குணசந்தி பண்றோம். ஓகே மாதா. அதே குணக இஸ் a சஞ்ஞா சூத்திரம் which says what are the guna letters. ஆ ஏ ஓ இந்த மூணும் குணா லெட்டர்ஸ். அதுக்குதான் அதே குணக. தட்ஸ் a சஞ்ஞா சூத்திரம். ஓகே, புரியுதாமா? am I making it clear? எஸ் மாதா. எஸ் மாதா. so because 8.3.19 படி நம்ம இத சாக்கல்யச லோபகல யகாரச லோபக பண்ணிட்டு ஹர இஹ அப்படின்னு நம்ம போட்டதுனால மறுபடியும் ஆ பிளஸ் இ ஏன்னு நம்மளால இங்க குணசந்தி பண்ண முடியாது. பிகாஸ் பூர்வத்ரா சித்தம் இது 8.3ல நம்ம போனதுனால நம்ம திரும்ப வர முடியாது. அவ்வளவுதான். This is what these two sutrams say. So I hope I made it clear. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு புரிஞ்சது. Okay. So just stop here.